அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் சார்பாக மக்கள் அவ்வப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டதிட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் குர்பானியினுடைய சட்டதிட்டங்கள் குறித்து அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சட்டதிட்டங்களை நாம் அறியவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி எதற்காக என்ற அந்த வரலாற்றை நம்மிலே ஒவ்வொருவரும் அறிந்திருப்போம். அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தள்ளாத வயதில் ஒரு குழந்தையை வழங்கி அந்த குழந்தையின் மூலமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க நாடுகிறான். அந்த குழந்தையை கனவிலே அறுத்து பலியிடுவதாக, அல்லாஹுவிற்காக அறுத்து பலிவிடுவதை போல கனவை காட்டி அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்களா இல்லையா என்ற ஒரு பெரிய ஒரு சோதனையை இறைவன் இப்ராஹிம் நபிக்கு வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இறைவனுடைய சோதனையை வென்று காட்டக்கூடிய விதமாக அல்லாஹுடைய உத்தரவிற்கு அப்படியே கட்டுப்பட்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாராகிறாங்க. அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு, நான் அறுக்கப்படுவதுதான் இறைவனுடைய உத்தரவு என்று சொன்னால் அல்லாஹுடைய உத்தரவிற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று மகனும் தயாராயிடுறாங்க. தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தயாராயிடுறாங்க. அப்ப தன்னுடைய மகனை அறுக்க முனையும் பொழுது அப்ப வந்து அல்லாஹு தாலா, நீங்க உங்க மகனை அறுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த பெரிய பலிபிராணி அறுத்துக்கிடுங்க என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த வரலாற்றை நாம் குரானிலே பார்க்கலாம். இதுல அந்த வழிமுறை அல்லாஹுடைய தூதர் அப்படியே தொடர்ச்சியாக எல்லா மக்களும் குர்பானி கொடுக்கணும் என்பதை நமக்கு ஒரு வழிமுறையாகவே கற்றுத்தர்றாங்க. இதுதான் அந்த குர்பானியினுடைய ஒரு பின்னணியாக இருக்குது. இப்ப அந்த குர்பானினுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டத்திற்காக வருவோம். இப்ப அந்த குர்பானி கொடுப்பதை முதல்ல அது நம்ம ஒரு வணக்கம்னு நினைக்கணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த குர்பானியை பொறுத்த வரையில அது நம்மளுடைய பகட்டிற்காகத்தான் நம்ம குர்பானி கொடுக்கணும், நம்மளுடைய பேரையும் புகழையும் வெளிப்படுத்தக்கூடிய விதமா, நம்மளுடைய செல்வ மதிப்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமா நம்ம குர்பானி கொடுக்கணும் என்று இன்றைக்கு அந்த குர்பானி என்பது நம்மளுடைய பேரையும் புகழையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆடு பிடிக்கும் போது கூட பார்க்கலாம். இன்றைக்கு ஆடு பிடிக்கும் போது என்ன செய்வாங்க, தங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களிடத்துல விசாரிச்சுக்கிடுவாங்க, நீங்க எவ்வளவு ரூபாவுக்கு ஆடு பிடிச்சிங்க, நீங்க ஒரு 10,000க்கு ஆடு பிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களை விட நான் செல்வத்தில் ரொம்ப உயர்ந்தவன், செல்வம் எனக்கு அதிகமாக இருக்குது என்று பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நீங்க 10,000க்கு பிடிச்சா நான் 12,000க்கு பிடிப்பேன், 15,000க்கு பிடிப்பேன் என்ற அந்த குர்பானியை தங்களுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்றைக்கு மக்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த குர்பானியை ஒரு கடமையாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அது மார்க்கத்தில் ஒரு அம்சமாக சொல்லி தருகிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரியிலே 5546வது செய்தியிலே நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தபஹ கபல ஸலாத்தி, யார் அந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுக்கிறாரோ, ஃப இன்னமா தபஹ லி நஃப்ஸிஹி, அவர் குர்பானி கொடுத்தது தனக்காகத்தான் குர்பானி கொடுத்து கொண்டார். ஏன்னா குர்பானிங்கிறத நம்ம எப்போ கொடுக்கணும், ஹஜ் பெருநாள் தொழுதுட்டு வந்து தான் நம்ம குர்பானி கொடுக்கணும். ஒரு ஆள் அந்த தொழுகைக்கு முன்னாடியே தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டை அறுக்கிறார், அல்லது கூட்டு குர்பானின்னு சொன்னா மாட்டையோ ஒட்டகத்தையோ அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தனக்காகத்தான் அதை அறுத்து கொண்டாங்க. ஒமன் தபஹ பஅத ஸலாத்தி, யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுக்கறாங்களோ ஃபக்கது தம்ம நுசுகுஹு, அப்பதான் அவருடைய அந்த குர்பானி நிறைவு பெறும். வ அஸாப சுன்னத்தல் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களுடைய சுன்னத்தையும் அடைந்து கொள்ளலாம். அந்த ஹஜ் பெருநாள் தொழுத பிறகு யார் குர்பானி கொடுக்கறாங்களோ அப்பதான் அவங்க அந்த சுன்னத்தையே அடைய முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இதுல சொல்றாங்க, அந்த குர்பானி கொடுப்பது என்பது தங்களுடைய பகட்டை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுக்க சொல்லல, ஒரு சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக. இதுவும் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சம், இறைவன் நமக்கு சொன்ன ஒரு சட்டத்திட்டம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அந்த குர்பானி யார் யார் மீது கடமை அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நோன்பை எடுத்துக்கிடுங்க. அந்த நோன்புனா யாரெல்லாம் நோன்பு நோக்க சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கு நோன்பு கடமை. அவங்க விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து
நோன்பு நோருக்கு சக்தி உள்ள அந்த காலத்துல இருந்து ரொம்ப தள்ளாத வயதுல முடியாத ஒரு நிலையை அடைவாங்களே, அதுக்கு முன்னாடி வர நோன்பு என்பது அனைவரும் வச்சாகணும். அதுல ஒரு ஆள் ஏழையா இருக்கிறாருன்னு வைங்க, ஏழையும் நோன்பு வைப்பார். நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க அவங்களும் நோன்பு வைப்பாங்க. செல்வந்தர்கள் அவங்களும் நோன்பு வைப்பாங்க. அந்த நோன்பு என்பது உடல்ல உள்ள சக்தியை பொறுத்து அனைவருக்கும் கடமையாக இருக்குது. ஆனா இந்த குர்பானியை பொறுத்த வரையில அது ஏழைகளுக்கு கட்டாய கடமையா என்று பார்த்தால் ஏழைகளுக்கெல்லாம் கடமை கிடையாது. யார் குர்பானி கொடுப்பதற்குரிய வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ, அதற்குரிய பொருளாதாரம் உள்ளவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலதான் குர்பானி கடமை. இன்றைக்கு நம்மள சில ஆட்கள் என்ன பண்றாங்க, அந்த குர்பானி கொடுக்கணும் என்பதற்காக அதற்கென்று தனியாக கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னும் அதுல மனதிற்குள் அவர்களாக நினைத்துக் கொள்றாங்க, நம்ம போன வருஷம் குர்பானி கொடுத்துட்டோம், இந்த வருஷம் குர்பானி ஆடு வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இல்லாம நம்ம குர்பானி கொடுக்காம இருந்தா நம்மள மக்கள் ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க, நம்மளை ரொம்ப மட்டமாக நினைச்சிருவாங்க என்று எண்ணி கடனை வாங்கியாவது நம்ம குர்பானி கொடுத்துருவோம் என்று இன்றைக்கு கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்படி மார்க்கம் அந்த அளவிற்கு நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இறைவன் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். இப்போ உங்களால குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அப்ப நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். உங்கள்ட்ட குர்பானி கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, நம்ம கடனை வாங்கித்தான் நம்ம குர்பானி கொடுக்க முடியும், அதனால நம்ம 10,000 ரூபாய் நம்ம கடனாளியாக இருப்போம் என்று இருக்குதுன்னு சொன்னா நீங்க அப்படி செய்யாதீங்க. எந்த ஒரு ஆத்மாவையும் இறைவன் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அப்ப இதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு யாரெல்லாம் வசதி உள்ளவர்களாக குர்பானி கொடுப்பதற்குரிய வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்துணை நபர்களும் கொடுக்கணும். அதுல வாய்ப்பு இருந்து கொடுக்காம இருந்துடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த குர்பானி தொடர்பான ஒவ்வொரு நபிமொழிகளையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய பல்வேறு செய்திகள் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், புகாரியில 954வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுறாங்க, மன் தபஹ கப்ல ஸலாத்தி, யார் அந்த ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே தனது பலிப்பிராணியை அறுத்து விடுகிறார்களோ ஃபல் யுஈத், அவர் அதை மீண்டும் என்ன செய்யட்டும், தொழுத பிறகு குர்பானி கொடுக்கட்டும். ஒரு ஆள் சட்டம் தெரியாம என்ன பண்ணிட்டாரு, தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டாரு, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்துட்டாரு. இப்படி சட்டம் தெரியாம ஒருவர் செய்திருந்தாலும் அவர் தொழுதுட்டு என்ன செய்யட்டும், ஃபல் யுஈத், அவர் இன்னொரு தடவை குர்பானி கொடுக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதே கருத்துப்பட புகாரியில 5500வது செய்தியாக பதிவு செய்யப்படுது, மன் தபஹ கப்ல ஸலாத்தி, யார் தொழுகைக்கு முன்பாகவே தன்னுடைய பலிப்பிராணியை அறுத்து விடுகிறார்களோ ஃபல் யதுபஹ் மகானஹு உஹ்ரா, அவர் இதுக்கு முன்னாடி பலிப்பிராணி அறுத்தாருல அதுக்கு பதிலாக இன்னொரு பலிப்பிராணியை அவர் தொழுதுட்டு முடிச்சுட்டு அறுத்துறட்டும். ஒரு ஆள் தெரியாம செய்திருந்தாலும் தொழுது முடித்த பிறகு என்ன செய்யட்டும், மீண்டும் குர்பானி கொடுத்தாகணும். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க? ஒரு ஆள் தான் தெரியாம நீங்க செஞ்சிட்டீங்க, சரி அப்படியே நீங்க விட்டுருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. தொழுதுட்டு மீண்டும் குர்பானி கொடுங்கன்னு சொன்னால் இது நமக்கு எதை காட்டுகிறது? யார் குர்பானி கொடுப்பதற்குரிய வசதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒருவர் சட்டம் தெரியாமல் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தாலும் தொழுது முடித்த பிறகு அவர் மீண்டும் குர்பானி கொடுத்தாகணும். ஏன்னா தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தது அது குர்பானியாக அடங்காது, குர்பானியினுடைய நன்மை அது பெற்றுத்தராது. அது தனக்காக தங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு ஆட்டை அறுத்துக்கிட்டாங்க என்ற ஒரு நிலையைத்தான் அடையுமே ஒழிய, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு முன்னாடி ஆட்டை அறுத்தவர்கள் மீண்டும் நீங்க ஆடு வாங்கி கொடுங்க. நம்ம மீண்டும் ஆடு வாங்கி கொடுக்க முடியலன்னு வைங்க, அது தனி விஷயம். நம்மளால 2வது தடவை ஆட்டை கொடுக்க முடியாட்ட நம்ம குர்பானி கொடுத்தவங்களாக ஆக மாட்டோம். அந்த ஒரு நெருக்கடி நமக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த நிர்பந்தத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். மற்றபடி யார் குர்பானி கொடுப்பதற்கு வசதி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும் என்ற அந்த குர்பானினுடைய அவசியத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்திகளாக இது போன்ற ஒரு செய்திகள் இருக்கிறது. அப்ப அந்த குர்பானி சட்டம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசிய தகவல், நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்றால் நம்மளுடைய பகட்டை வெளிப்படுத்துவதற்காக நம்ம கொடுக்கல, நம்மளுடைய செல்வ மதிப்பை காட்டுவதற்காக கொடுக்கல, இறையச்சத்திற்காகத்தான் நம்ம அந்த குர்பானி கொடுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய இரத்தங்களோ
அதனுடைய மாமிசங்களோ அது அல்லாஹ்வை அடைய போவது கிடையாது. நீங்கள் அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை தான் பார்க்கிறான். அப்ப அந்த குர்பானி என்பது நம்மளுடைய இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கணும். நம்மளுடைய பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கக்கூடாது. யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுப்பதற்குரிய பொருளாதாரம் நமக்கு இல்லை, ஆடு வாங்குவதற்குரிய பொருளாதாரம் இல்லை, அதற்காக நம்ம கடன்ல போய் விழுந்துடக்கூடாது. நம்மளை மற்ற மக்கள் தப்பா நினைச்சிருவாங்களே, குர்பானி கொடுக்காட்டு நம்மளை ஏளனமா பார்ப்பாங்களே என்றெல்லாம் எண்ணி நம்ம கடன்ல போய் விழுந்துடக்கூடாது. ஏன்னா சக்திக்கு மீறி எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அப்ப அதை கருத்தில் கொண்டு யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்குரிய வாய்ப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது தகவல். அடுத்து அந்த குர்பானியினுடைய சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுக்கலாம், அதற்குன்னு ஏதாவது தரங்கள் சொல்லப்பட்டிருக்குதா, அந்த குர்பானி பிராணிகளுக்கென்று சில குறிப்பிட்ட வயதுகள் சொல்லப்பட்டிருக்குதா என்ற ஹதீஸில் எடுத்து பார்த்தால் அதற்கும் சில வரம்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வரம்பு? அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நபிமொழி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3631வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா ததுபஹு இல்லா முசின்னத்தன், முசின்னா வகை ஆட்டை தவிர, முசின்னா வகை பிராணியை தவிர வேறு எதையும் நீங்கள் குர்பானி கொடுக்க கூடாது. இப்ப நம்ம குர்பானி கொடுக்கணும்னு வைங்க, குர்பானி எதை கொடுக்கணுமா? முசின்னா என்ற வகையில உள்ளதை தான் கொடுக்கணுமா? முசின்னானா என்னது? இன்றைக்கு பொதுவாக மனுஷங்களை எடுத்துக்கிடுங்களேன். பொதுவாக குழந்தைங்களுக்கு பிறந்த பிறகு பல்லு முளையும். முளையக்கூடிய பல்லு சில குறிப்பிட்ட வயதுல ஒருக்கா விழுந்துரும், விழுந்துட்டு மீண்டும் முளைக்கும். இதே மாதிரி ஆடா இருந்தாலும் சரி, மாடு ஒட்டகமா இருந்தாலும் சரி, அதற்கு பல்லு முளைத்து அந்த முளைத்த பல்லு ஒரு தடவை தானா விழுந்து விட்டு மீண்டும் முளைக்குதுன்னு வைங்க, அந்த பருவத்தை முசின்னா பருவம்னு சொல்லுவாங்க. முசின்னா பருவம்னா என்ன? ஆரம்பத்தில் வந்த அந்த பல்லு ஒரு தடவை விழுந்து விட்டு அடுத்து முளைக்கக்கூடிய அந்த பருவம் முசின்னா பருவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? லா ததுபஹு இல்லா முசின்னத்தன், முசின்னா பருவத்தில் உள்ள அந்த பிராணியை தவிர மற்ற பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுக்காதீங்க, அறுக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு முசின்னா தான் கொடுக்கணும். அந்த பல் விழுந்த பருவத்தில் உள்ள அந்த குட்டியத்த பல் விழுந்து முளைச்சிருக்குமே அந்த குட்டி, அந்த மாடு, அந்த ஒட்டகம் அதைத்தான் கொடுக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், இல்லா ஐயசுர அலைக்கும், உங்களுக்கு சிரமம் இருந்தது என்று சொன்னால், சிரமம் இல்லாட்ட நீங்க அதைத்தான் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆடு கிடைக்கல அல்லது மாடு ஒட்டகம் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அப்படி கஷ்டம் இருந்தாலே தவிர நீங்க முசின்னாவை தான் கொடுக்கணும். அந்த கஷ்டம் வந்தது என்று சொன்னால் ஃபததுபஹு ஜதஅத்தன் மினல் லஅனி, செம்மறி ஆடு இருக்குது இல்ல, அந்த செம்மறி ஆட்டிலே ஜது வகை உள்ள அந்த ஆட்டை நீங்கள் குர்பானி கொடுத்துக் கொள்ளுங்கள். ஜது வகை ஆடுனா என்ன? அது முசின்னாவிற்கு முந்திய பருவம். அந்த முசின்னாவிற்கு இப்போ ஒரு ஆடுக்கு 2 வயசு, அதுக்கு ஒரு 2 வயசுல என்ன செஞ்சிடும்? பல்லு விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிடும், அது முசின்னா பருவம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் கொழுத்த ஆடாக இருக்குது, அப்படி இருக்குதுன்னு வைங்க, அந்த ஆட்டிற்கு ஜதழ் பருவம் என்று சொல்வார்கள். செம்மறி ஆட்டிலிருந்து ஜதழ் பருவத்தில் உள்ள அந்த ஆட்டை நீங்க அறுத்துக்கிடலாம் என்ற இந்த நபிமொழியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒருவர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அந்த குர்பானி பிராணியினுடைய தரம் எப்படி இருக்கணும்? முசின்னா பருவத்தை அடைந்ததாக இருக்கணும். பல்லு விழுந்து முளைத்திருக்குமே அந்த நிலையில உள்ள அந்த பிராணியாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிராணியுமே கிடைக்கல, ரொம்ப ஒரு நெருக்கடி இருக்குது, அப்படி நெருக்கடி ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால், அப்ப செம்மறி ஆட்டுல, வெள்ளாட்டை பத்தி சொல்லல, செம்மறி ஆட்டுல உள்ள அந்த ஜதழ் பருவத்தில் உள்ள முசின்னாவிற்கு முந்தைய பருவத்தில் உள்ள அந்த ஆட்டை நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, நீங்க குர்பானி கொடுத்துக்கிடுங்க என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி பார்க்கலாம், புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 5556வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது இந்த நபிமொழி. இதுல பல சட்டங்கள் நமக்கு இருக்குது. ஒரு முறை அபு புருதா என்ற அந்த நபி தோழர் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துடுறாங்க. தொழுகைக்கு முன்னாடியே தன்னுடைய பழிப்பிராணியை அறுத்த பிறகு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, தொழுகைக்கு முன்னாடி பழிப்பிராணி அறுக்க கூடாது, அப்படி அறுத்தால் அது தனக்காக அறுத்ததாகத்தான் ஆகுமே ஒழிய அது குர்பானி கொடுத்ததாக ஆகாது. குர்பானி என்பது பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது
அப்பதான் இந்த நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க குர்பானிக்கு அதுக்கு அடுத்து நீங்க கொடுக்க சொல்லி சொல்றீங்க. குர்பானி என்பது பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான், முன்னாடி கொடுத்து இருந்தாலும் மீண்டும் குர்பானி கொடுக்கட்டும்னு சொல்றீங்க. அப்படி குர்பானி கொடுப்பதற்கு முசின்னா பருவத்தில் உள்ள அந்த ஆட்டுக்குட்டி என்னிடத்துல இல்ல. இன்ன இந்தி தாஜினன் ஜதஅத்தன் மினல் மஅசி, வெள்ளாட்டுல அந்த ஜது பருவத்தில் உள்ள ஒரு குட்டி இருக்குது, முசின்னாவிற்கு முந்தைய பருவத்தில் உள்ள ஒரு குட்டி இருக்குது. அந்த குட்டியை நான் அறுத்துக்கிடலாமா? அந்த குட்டி நல்ல கொளுத்த குட்டியாகத்தான் இருக்குது, நல்ல வாட்ட சாட்டமான ஒரு குட்டியாகத்தான் இருக்குது. ஆனா அது வெள்ளாட்டுல உள்ள ஒரு குட்டியா இருக்குது, அதை நான் அறுத்துக்கிடலாமா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அந்த செய்தியில சொன்னேன், செம்மறி ஆட்டுல உள்ள ஜது வகையத்தை ரசூலுல்லாஹ் அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனா இந்த நபித்தோழர் என்ன கேட்கிறாங்க, என்கிட்ட வெள்ளாட்டுல உள்ள அந்த ஜது வகையை சார்ந்த அந்த குட்டி இருக்குது, இதை நான் அறுக்கலாமா? அதை தவிர என்கிட்ட வேற குட்டி இல்லையே என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க, கால இதுபஹா, அப்படின்னா நீ அந்த வெள்ளாட்டுல உள்ள ஜது வகையை சார்ந்த அந்த குட்டியை நீ அறுத்துக்க, ஜது பருவத்தில் உள்ள குட்டியை நீ அறுத்துக்க. வலன் தஸ்லுக லி கைரிக், ஆனா இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களை தவிர்த்து அடுத்தவங்கள இன்னும் அந்த மாதிரி செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சட்டத்தை அபூ புர்தா என்ற அந்த தோழருக்கு மட்டும் உரித்தாக்குறாங்க. அடுத்தவங்க இனிமே அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அப்ப இந்த செய்தி கூட நமக்கு எதை கூடுதலாக தெளிவுபடுத்துது? ஒன்னு, நம்ம குர்பானி கொடுப்பது என்பது தொழுகை முடிச்சுட்டு வந்து தான் கொடுக்கணும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி முசின்னா வகையை சார்ந்ததாக பல்லு விழுந்து முளைச்ச பருவத்தில் உள்ள அந்த பிராணியாகத்தான் இருக்கணும் என்பதை காட்டுது. அல்லது செம்மறி ஆட்டுல ஜது வகையை கூட கொடுத்துக்கிடலாம், அதையும் காட்டுது. ஆனா இந்த தோழர் என்ன சொல்றாங்க, என்கிட்ட செம்மறி ஆட்டுல கூட அந்த ஜது வகையை சார்ந்த குட்டி இல்ல, என்கிட்ட வந்து வெள்ளாட்டுல தான் ஜது பருவத்தை சார்ந்த குட்டி இருக்குது, நான் அதை கொடுக்கலாமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, உங்களுக்கு பிறகு வேற யாருக்கு அனுமதி கிடையாது. அப்ப இது நம்ம கூடுதலா என்ன விளங்கிக்கிடணும், நாம் வந்து வெள்ளாட்டுல முசின்னாவிற்கு முந்தைய பருவத்தில் உள்ள குட்டியை கொடுத்துட முடியாது. செம்மறி ஆடாக இருந்தால் அந்த செம்மறி ஆட்டுல முசின்னாவிற்கு முந்தைய பருவத்துல நல்ல கொளுத்த குட்டியாக இருக்குது, வாட்ட சாட்டமான ஒரு குட்டியாக இருக்குது, அது நம்ம வந்து செம்மறி ஆட்டுல கொடுத்துக்கிடலாம், வெள்ளாட்டுல கொடுத்துடக்கூடாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி நசை என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 4306வது செய்தியாக நீங்க பார்க்கலாம், லஹீனா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜதஇம் மினல் லஅனி, சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல செம்மறி ஆட்டுல அந்த ஜது பருவத்தை சார்ந்த குட்டியை நாங்க கொடுத்துருக்கிறோம். அந்த முசின்னா பருவத்துல குட்டி இல்லாததுனால ஜது பருவத்தில் உள்ள குட்டியை கொடுத்தோம். அது எந்த வகை குட்டி? வெள்ளாட்டுல இருந்து கொடுக்கல, செம்மறி ஆட்டுல அந்த ஜது பருவத்தை சார்ந்த அந்த குட்டியை நாங்க கொடுத்துருக்கிறோம், ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய இந்த நபிமொழிய நசை போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து நம்ம ஒட்டுமொத்தமாக தெரிந்து கொள்வது என்ன, அந்த குர்பானி பிராணியினுடைய தரம் எப்படி இருக்கணும்? முதல்ல நம்ம கொடுப்பதற்கு தகுதியானது முசின்னா பருவத்தில் உள்ள குட்டி தான், பல் விழுந்த பருவத்தில் உள்ள அந்த குட்டி தான். அந்த பல் விழுந்த பருவத்தில் உள்ள குட்டி நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா செம்மறி ஆட்டுல அதற்கு முந்தைய நிலைகள்ல வாட்ட சாட்டமான பிராணியாக இருந்தால் அதை கொடுத்துக்கிடலாம். ஆனா அது வெள்ளாட்டுக்கு அனுமதி கிடையாது என்பது இந்த நபிமொழிகள் நமக்கு தெரியுது. சரி, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது? நம்ம இதெல்லாம் அவ்வளவு எளிதில் தெரிய முடியாது. அந்த ஆடு மாடு வளர்க்குறாங்கல்ல, ஒட்டகம் வளர்க்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அழகா சொல்லிடுவாங்க, இது பல்விருந்த பருவத்துக்கு முன்னாடி உள்ளதா, பல்விருந்த பருவத்துக்கு பின்னாடி உள்ளதா, முசின்னா வகையை சார்ந்ததா அல்லது ஜது வகையை சார்ந்ததா, அதுக்கு பேர் தான் அவங்களுக்கு தெரியாதே ஒழிய நீங்க விலைக்கு சொல்லி கேட்டீங்கன்னா இது பல் விழுந்து முளைச்ச குட்டியா அல்லது பல் இன்னும் இந்த குட்டிக்கு உழவே இல்லையா என்று கேட்டாலே ஆடு வளர்க்கக்கூடிய ஒன்று செஞ்சிருவாங்க, அதை பற்றி அதிகம் அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரி விசாரித்து விட்டு நாம் குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை இந்த அடிப்படையில் இந்த வயது வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த பருவ நிலைகளுக்கு உட்பட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், அந்த குர்பானி பிராணிகளை தேர்வு செஞ்சு கொள்ளணும். இது இந்த குர்பானியுடைய சட்டம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். நம்ம குர்பானி குட்டிங்கிறது அது எந்த பருவத்தில் இருக்கணும் என்பதை பார்த்தோம். இப்ப அந்த பருவத்திற்கு உட்பட்ட ஒரு குட்டி நமக்கு அனுமதிக்கப்பட்ட குட்டியாக இருந்தாலும் அதுல சில குறைபாடு, அந்த குர்பானி பிராணிகள்ல சில குறைபாடுகள் இருக்குதுன்னு வைங்க, அந்த குறைபாடு உள்ள சில பிராணிகளை நம்ம குர்பானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து இருக்கிறாங்க. அதுல என்னென்ன குறைபாடு? திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1417வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஒரு 4 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த எந்தெந்த பிராணிகளை நம்ம குர்பானி கொடுக்க கூடாது
என்பதை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார்கள்? பில் அர்ஜாஇ பையினுன் லலஉஹா, எந்த பிராணிகளுக்கு வெளிப்படையாக தெரிகிற மாதிரியான அந்த நொண்டியாக இருக்குதோ அதை நீங்க குர்பானி கொடுக்க கூடாது. வெளிப்படையாகவே நமக்கு தெரியும் இந்த பிராணி நொண்டியாக இருக்குது, அதை நம்ம குர்பானிக்கு பயன்படுத்த முடியாது. வபில் ஔராஇ பையினுன் அவருஹா, அதே மாதிரி எந்த பிராணிக்கு வெளிப்படையாக அந்த பார்வை குறைபாடு இருக்குதோ அதை குர்பானிக்கு பயன்படுத்தக்கூடாது. வலாபில் மரீலத்தி பையினுன் மரதுஹா, இன்னும் எந்த பிராணிக்கு தெளிவாக தெரியக்கூடிய நோய் இருக்குதோ, உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு வைங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது கூட பிரச்சனை இல்லை. தெளிவாக தெரியக்கூடிய நோய் எந்த பிராணிக்கு இருக்குதோ அதை குர்பானி கொடுக்காதீங்க. அதே மாதிரி வலாபில் அஜ்ஃபா இல்லத்தி லா துன்கா, எலும்பு மச்சைகள் இல்லாத அந்த பிராணியை நீங்க குர்பானி கொடுக்காதீங்க. 4 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். தெளிவாக நுண்டியாக இருக்குதா, தெளிவாக பார்வை குறைபாடு இருக்குதா, தெளிவான நோய் உள்ளதாக இருக்குதா, அல்லது ரொம்ப மெலிஞ்சு போய் எலும்பு மச்சை இல்லாத அளவிற்கு நம்ம மெலிஞ்சு போன ஒரு குட்டியாக இருக்குதா, இது போன்ற அந்த பிராணிகளை நீங்க என்ன செய்யாதீங்க, குர்பானி கொடுக்காதீங்க. அப்ப குர்பானிக்கு தடை செய்யப்பட்ட பிராணிகள்னு பார்த்தா ஹதீஸ்ல இந்த மாதிரியான ஒரு 4 வகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதை நீங்க குர்பானி கொடுக்காதீங்க என்று சொல்லுகிறார்கள். அந்த நபிமொழி திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில நபிமொழிகள்ல பார்த்தீங்கன்னா நசாயி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 4301வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் லஹா பில் அயலபில் கர்னி, அந்த கொம்புல உள்பக்கம் உடைஞ்சிருக்கும்ல, அந்த உள்பக்கம் உடைந்த அந்த கொம்பு உள்ள அந்த பிராணிய குர்பானி கொடுப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். ரசூலுல்லா தடுக்கிறாங்க. எதை தடுக்கிறாங்க? கொம்புக்கு உள்பக்கம் கூடி உடைஞ்சதுன்னா எந்த அளவுக்கு உடைஞ்சது? அலபன் நிஸ்ஃபி அவ் அக்ஸர மின் தாலிக, அந்த கொம்பிலேயே அலபன் நிஸ்ஃப, அந்த பாதி அளவு உடைஞ்சிருக்குதுன்னு வைங்க, அல்லது பாதிக்கு தாண்டி உடைஞ்சிருக்குதுன்னு வைங்க. அப்ப உட்பகுதியில பாதி அளவோ அதை விட அதிகமாகவோ ஒரு குட்டியினுடைய அந்த கொம்பு உடைக்கப்பட்டிருந்தால் அதை நீங்க குர்பானி கொடுக்க கூடாது. அப்ப அது இல்லாம வெளிப்படையா கொம்பு கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கணும் வைங்க, வெளியே உடைஞ்சிருக்குதுன்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த தலையினுடைய உட்புறத்துல கொம்பு முளைந்து வருமா இல்லையா, அந்த கொம்பு முளைந்து வரக்கூடிய அந்த இடங்கள்ல அதுல பாதிக்கு மேல உடைஞ்சிருந்தது என்று சொன்னால் அந்த பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு பயன்படுத்தாதீங்க. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்பானி கொடுக்க கூடாதுன்னு தடுத்து இருக்கிறாங்க என்று நசையில நம்ம அந்த செய்தியை பார்க்கிறோம். அதுல அலுபத்தி என்ற அந்த வார்த்தை எதுக்கு சொல்லப்படும்? கொம்பினுடைய உட்புறத்துல உடைந்ததுக்கு தான் சொல்லப்படுமே ஒழிய வெளிப்புறத்துல உடைஞ்சது சொல்லப்படாது. ஆனா இன்னைக்கு நம்மள சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, சில நேரங்கள் அந்த ஆடு பிடிக்கும் பொழுது அந்த ஆடு அந்த மந்தக்குள்ள இருக்கும்போது சண்டை போட்டு கொம்பினுடைய வெளிப்பகுதி உடைஞ்சிருச்சுன்னு வைங்க, அப்ப கொம்பெல்லாம் உடைஞ்சிருக்குது, கொம்பு உடைஞ்ச ஆட்டெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது, அது மார்க்கம் தடுத்து இருக்குது என்று இவர்களாக நினைத்து இருக்கிறாங்க. அதை மார்க்கம் தடுக்கல. வெளிப்படைய ஒரு ஆட்டினுடைய அல்லது ஒரு மாட்டினுடைய அந்த கொம்பு உடைஞ்சிருக்குதுன்னு வைங்க, அதை மார்க்கம் தடுக்கல. அந்த உட்புறத்துல உடைந்து இருக்குதா, அதுல கூட கொஞ்சம் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பாதியோ பாதியை விட அதிகமாக உட்புறத்துல கொம்பு உடைக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணி குர்பானி கொடுப்பதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி, அதை நம்ம குர்பானிக்காக பயன்படுத்த முடியாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதே மாதிரி அந்த பிராணிகளிலேயே இப்போ ஒரு ஆடு இருக்குதுன்னு வைங்க, பெட்டை ஆடு, பெட்டை ஆடு நம்ம குர்பானி கொடுக்கல, அனுமதி தான். ஆனா அந்த பெட்டை ஆடு குட்டி ஈனி அந்த குட்டிக்கு பால் ஊட்டக்கூடிய பருவத்தில் இருக்குதுன்னு வைங்க, அந்த தாயவே நம்பி வாழக்கூடிய அந்த குட்டியாக இருக்கும் பொழுது அப்ப நீங்க அந்த தாய் ஆட்டை அறுத்துறாதீங்க. இப்போ மாடு இருக்குது, பசு மாட்டை நம்ம குர்பானி கொடுக்கலாம். இப்போ ஒரு பசுமாடு என்ன செய்யுது, குட்டி ஈனி குறைந்த நாள் தான் இருக்குது, அந்த அதனுடைய கன்று அந்த தாயை நம்பித்தான் அதனுடைய உணவு ஃபுல்லா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அப்ப என்ன செய்யாதீங்க, அந்த தாய் ஆட்டையோ அல்லது தாய் மாட்டையோ, ஒட்டகம் இருந்தா தாய் ஒட்டகத்தை நீங்க குர்பானி கொடுக்காதீங்க. ஏன்? அதை நம்ம சில நபிமொழிகள் இருந்து பார்க்கலாம். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 3799வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னொரு தோழர்களும் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு விருந்துக்கு போறாங்க. அப்படி விருந்துக்கு போகும் பொழுது அந்த விருந்தாளி வந்திருக்கிறாங்க, விருந்தாளி உபசரிக்கணும் என்பதற்காக அந்த அன்சாரி தோழர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை அதை அறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கும் இன்னொரு தோழர்களுக்கும் விருந்து வைக்கணும் என்பதற்காக கத்தி எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்து விட்டு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஈயாக்க வல் ஹலூப, அதுல பால் தரக்கூடிய அந்த ஆடுகள்லாம் இருக்கும்ல, அதை நான் நீங்க அறுத்துறாதீங்க,
அதை தவிர மற்ற ஆடுகளை நீங்க அறுத்துக்கிடுங்க, அந்த குட்டிக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த மாதிரியான நிலையில உள்ள ஆட்டை நீங்க அதை அறுத்துறாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக நமக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதை கருத்தில் கொண்டு தெளிவாக தெரியக்கூடிய நுண்டியாக இருந்தால், தெளிவாக தெரியக்கூடிய பார்வை குறைபாடாக இருந்தால், தெளிவாக தெரியக்கூடிய நோயாக இருந்தால், அல்லது எலும்பு மச்சை இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு போன ஒரு பிராணியாக இருந்தால், அதே மாதிரி உட்புறம் பாதி அளவிற்கோ அல்லது அதை விட அதிகமாகவோ கொம்பு உடைக்கப்பட்டதாக இருந்தால், அல்லது குட்டிக்கு பாலூட்டக்கூடிய பருவத்தில் கன்றுக்கு சின்ன சின்ன உயிரினத்திற்கு பாலூட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாய் ஒட்டகங்களையோ ஆட்டையோ மாட்டையோ அறுக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற பிராணிகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. இது இந்த குர்பானி சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள். அடுத்து இந்த குர்பானி சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திகள்ல கூட்டு குர்பானியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப ஆடு இருக்குதுன்னு வைங்க, ஆட்டை தனியாகத்தான் கொடுக்கணும். இப்போ ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆட்டை கொடுக்கறாங்கன்னா அது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருக்குமே இந்த ஒரு ஆடு போதுமானது. இப்ப அந்த மாடு ஒட்டகமாக இருந்தால் அதை நாம் கூட்டாக சேர்ந்து கொடுக்கணும். அதை கூட்டு குர்பானியாக மார்க்க நமக்கு சில சட்டங்களை சொல்லுகிறது. என்ன சட்டம்? திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1421வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி தோழர்கள் சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பிரயாணத்துல இருந்தோம். ஃபஹதரல் அல்ஹா, அப்ப அந்த ஹஜ் பெருநாள் எங்களுக்கு வந்துச்சு. ஹஜ் பெருநாள் வந்த உடனே ஃபஷ்தரக்னா ஃபில் பக்கரத்தி சபஅத்தன், நாங்க எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நாங்கள் கூட்டு சேர்ந்து கொண்டோம். வஃபில் பஈரி அஷரத்தன், ஒரு ஒட்டகத்துல 10 ஆட்கள் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து நாங்கள் குர்பானி கொடுத்தோம். நாங்க பயணத்துல போகும் பொழுது பெருநாள் வந்துச்சு, மாட்டுல 7 பேர் சேர்ந்து நாங்க என்ன செஞ்சோம், குர்பானி கொடுத்தோம். ஒட்டகத்துல 10 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தோம் என்ற இந்த நபிமொழி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது? குர்பானி என்பது உள்ளூர்ல இருந்தா தான் கொடுக்கணும் என்று இல்ல. வெளியூருக்கு போகும் பொழுது இப்போ ஒரு 10 நாள் 15 நாள் போய்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு அதுல அந்த துல்ஹஜ் பிறை 10 வருது, குர்பானியினுடைய நாட்கள் வருது, ஹஜ் பெருநாள் வருது, நம்ம வெளியூர்ல கூட என்ன செஞ்சுக்கிடலாம், குர்பானி கொடுத்துக்கிடலாம். இதுல கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம், மாடாக இருந்தால் அந்த மாட்டுல 7 பேர் சேர்ந்து குர்பானி நாங்க கொடுத்தோம், ஒட்டகத்துல 10 பேர் சேர்ந்து கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு நபிமொழியில ஒட்டகத்திற்கும் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்ததாக இன்னொரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் இருக்கிறது. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை 2425வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நஹர்னா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹுதைபிய்யதி, ஹுதைபியாவில் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களோட என்ன செஞ்சோம், குர்பானி கொடுத்தோம். அல் பதனத அன் சபஅத்தின், ஒட்டகத்துல 7 பேர் சேர்ந்து நாங்க குர்பானி கொடுத்தோம். வல் பக்கரத அன் சபஅத்தின், அதே மாதிரி மாட்டுல 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தோம். அப்போ ஒட்டகத்திற்கும் 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கும் இந்த நபிமொழி காட்டுகிறது. அப்ப இந்த 2 நபிமொழிகளும் இணைத்து வழங்குவதாக இருந்தால், இப்ப அந்த கூட்டு குர்பானி என்பது மாடாக இருந்தால் 7 பங்குகள் சேர்ந்து இருக்கணும், ஒட்டகமாக இருந்தால் 7 அல்லது 10 பங்குகள் சேர்ந்து நாம என்ன செய்யலாம், அது போன்ற கூட்டு குர்பானிகள் கொடுத்து கொள்ளலாம். அப்ப இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இதுல சில ஆட்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அது எப்படி நம்ம கூட்டு குர்பானியில போய் சேர்றது, 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுத்தா அது குர்பானியினுடைய சட்டத்தில் அடங்குமா? இப்போ ஒரு ஆட்டை அறுத்து நம்ம குர்பானி கொடுக்குறோம்னு வைங்க, அது நம்ம வீட்டுக்காக நம்ம ஒரு ஆளு தான் அறுக்கிறோம், நம்ம குடும்பத்திற்காக அறுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. 7 பேர் சேர்ந்து நம்ம எதுக்கு கூட்டாக போய் சேர்ந்துக்கிட்டு? சில நேரங்கள் ஆடு வாங்குவதற்கு காசு இருக்காது, அந்த அளவுக்கு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். ஆனா மாட்டுல அவங்க பங்கு சேரலாம். ஏன்னா இன்னைக்குள்ள அந்த மார்க்கெட்டு ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப அந்த அளவுக்கு கடனை வாங்கி நம்ம இதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப நம்மள்ட்ட 10,000 12,000 இல்ல, ஆனா ஒரு மாட்டுல பங்கு சேர்ந்து நம்ம கொடுக்க முடிகிறதா இருந்தால் அந்த மாட்டுல பங்கு சேர்ந்து கொடுத்து கொள்ளலாம். இப்படி கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. மாட்டிலே 7 நபர்கள், ஒட்டகமாக இருந்தால் 7 அல்லது 10 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுப்பதற்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லுகிறது. இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், அந்த குர்பானுடைய சட்டம் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த குர்பானியினுடைய சட்டங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில செய்திகள், எந்த நேரத்தில் குர்பானி கொடுக்கணும், எந்தெந்த நாட்களில் கொடுக்கணும், அதையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அதில் குர்பானி கொடுக்க வேண்டிய நேரங்கள் என்பது எப்ப, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை முடித்து தான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி கொடுக்கறாங்க, பெருநாள் தொழுகை முடித்து. அப்ப பெருநாள் தொழுகை முடித்ததுல இருந்து நம்ம எப்போது வேண்டுமானாலும் முடிச்சு அந்த உடனே நம்ம வீட்டுக்கு வர்றோம், உடனே கூட குர்பானி கொடுத்துக்கிடலாம், அல்லது மதியான நேரத்தை கொடுத்துக்கிடலாம், இரவு நேரங்களில் கொடுத்துக்கிடலாம். அடுத்து ஐயாமு தஷ்ரீக்கு,
அதை துல்ஹஜ் பிறை 11, 12, 13க்கு ஐயாமு தஷரிக் என்று சொல்லுவார்கள். அந்த ஐயாமு தஷரிக்குடைய நாட்களிலேயும் என்ன செய்து கொள்ளலாம், குர்பானி கொடுத்து கொள்ளலாம். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய நபிமொழி தாரகுத்தினி என்ற அந்த ஹதீஸ் கரந்தத்தில் 4756வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஐயாமு தஷரிக்கு, அந்த தஷரிக்குடைய நாட்கள் குல்லுஹா தபுஹுன், அந்த எல்லா நாட்களுமே அறுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான், குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள் தான். ஐயாமு தஷரிக் என்பது எதற்கு சொல்லுவாங்க, துல்ஹஜ் பிறை 11, 12, 13க்கு சொல்லுவாங்க. அப்ப அதுவும் நாம் அறுத்து பலியிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நாட்கள். அப்ப குர்பானியுடைய நேரங்கள் நாட்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா துல்ஹஜ் பிறை 10ல பெருநாள் தொழுகை முடிச்சதுல இருந்து நம்ம அந்த துல்ஹஜ் பிறை அந்த 10வது நாள் முழுக்க கொடுத்துக்கலாம், அல்லது அடுத்த நாள் 11 கொடுத்துக்கலாம், அடுத்த நாள் 12 கொடுத்துக்கிடலாம், அல்லது அதற்கு அடுத்த நாள் 13, அந்த துல்ஹஜ் பிறை 13 வரை நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், குர்பானி கொடுத்து கொள்ளலாம். அப்ப இவ்வளவுதான் அந்த குர்பானி கொடுப்பதற்குரிய நாட்களாக இருக்குது. அதில் கூடுதலா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு சட்டம் என்ன, அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவங்க அந்த பிராணியை அறுக்கிற வரை அவங்க அந்த நகமுடி வெட்டக்கூடாது என்று சொன்னோமா இல்லையா? இதுல சில நேரங்கள் அந்த கூட்டு குர்பானி கொடுக்கும் பொழுது இன்றைக்கும் நம்மளுடைய ஜமாத்துகள்ல கூட சில இடங்கள்ல நடைமுறையாக இருக்கும். எப்படி இருக்கும், சில இடங்கள்ல பெருநாள் அன்னைக்கே கூட்டு குர்பானி கொடுத்துருவாங்க. சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெருநாள் அன்னைக்கு குர்பானி கொடுக்காம அடுத்த நாள் என்ன செஞ்சிருவாங்க, குர்பானி கொடுப்பாங்க. இப்படி அடுத்த நாள் குர்பானி கொடுக்குறாங்கன்னு வைங்க, நீங்க தொழுதுட்டு வந்த உடனே முடிய வெட்டிட முடியாது, தொழுதுட்டு வந்த உடனே நகத்தை வெட்டிட முடியாது. எப்ப நம்மளுடைய அந்த பழி பிராணி அறுக்கப்படுகிறதோ, கூட்டாக சேர்ந்து கொடுக்கும் பொழுது நாம் எந்த மாட்டிற்கு பங்கு சேரும், அந்த பழிப்பிராணி எப்ப அறுக்கப்படுதோ அந்த மாடு குர்பானி கொடுக்கப்பட்ட பிறகுதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம அந்த முடி நகங்களை வெட்ட முடியும். இன்னும் சில இடங்கள் என்ன செய்வாங்க, இப்ப ஒரு 100 பங்கு 100 மாடு மொத்தம் அறுக்கிறாங்கன்னு வைங்க, ஒரே நாள்ல 100 மாட்டை அறுத்து அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது. இன்னும் மார்க்கமும் துல்ஹஜ் பிறை 10 தொழுததுல இருந்து 11, 12, 13 இந்த நாள் வரை நமக்கு குர்பானி கொடுக்கிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதுனால சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பெருநாள் அன்னைக்கு ஒரு 10, 15 மாட்டை அறுப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் சில மாடுகள் அறுப்பாங்க, அதற்கு அடுத்து சில மாடுகள் அறுப்பாங்க. முன்னாடி ஆட்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, இன்றைக்கு உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது, துல்ஹஜ் பிறை 11ல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது, துல்ஹஜ் பிறை 12ல உங்க பங்கு உள்ள மாடு அறுக்கப்படுது என்று நமக்கு சொல்லப்பட்டதுன்னு வைங்க, நம்ம பெருநாள் தொழுதுட்டு வந்த உடனே முடி நகத்தை வெட்டிடாதீங்க. அப்ப அதை கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்துக்கிடுங்க. நாம் குர்பானி கொடுக்க வேண்டிய நாட்கள் என்பது நாம் பெருநாள் தொழுகை முடித்ததுல இருந்து துல்ஹஜ் பிறை 13 முடிகிற வரை எப்ப வேண்டுமானாலும் நினைச்சுக்கிடலாம், பகல் நேரத்திலேயோ மதிய நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ எப்போது வேண்டுமானாலும் நம்ம குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். இது அந்த குர்பானியுடைய சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அடுத்து அந்த குர்பானியுடைய சட்டங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, அந்த குர்பானி பிராணியினுடைய தோள்கள் இருக்குதா இல்லையா, அந்த தோள்களை நம்ம எந்த வகைக்கு பயன்படுத்தணும் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களிலேயே சில இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தார்கள் அவங்க அந்த குர்பானி தோள்களை வசூல் செய்வார்கள். அந்த குர்பானி தோள்களை வசூல் செய்து அதுல வரக்கூடிய அந்த பணத்தை பள்ளிவாசலினுடைய கட்டுமான செலவிற்கு பயன்படுத்துகிறார்கள் சில இடங்கள்ல. இன்னும் சில இடங்கள்ல அந்த ஏற்கனவே கட்டப்பட்ட இடத்துல அதுல கட்டுமானத்துல சில மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டி இருக்குதுன்னு வைங்க, அந்த மெயின்டெனன்ஸ் வகைகளுக்காக அந்த குர்பானி தோள்களை பயன்படுத்துகிறார்கள். சில இடங்கள்ல இமாம்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்காக அந்த குர்பானி தோள்களை பயன்படுத்துறாங்க. சில இடங்கள்ல நாங்க மதரசா நடத்திக்கிட்டு இருக்கிறோம், மதரசா வகைக்காக நாங்க அந்த குர்பானி தோலை பயன்படுத்துறோம் என்கிறார்கள். சில இடங்கள்ல இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக நாங்க சில அழைப்பு இல்லங்களை வச்சிருக்கிறோம், அந்த இல்ல செலவுகளுக்காக இந்த குர்பானி தோள்களை பயன்படுத்துறோம், நீங்க அந்த குர்பானி தோள்களை எங்கள்கிட்ட கொடுங்க என்று இப்படி ஜமாத்தார்களா இருக்கட்டும் சில இயக்கங்களாக இருக்கட்டும் அவர்கள் மக்களிடத்தில் இந்த குர்பானி தோள்களை வசூலிக்கிறார்கள். வசூல் செய்து அந்த தோள்களை விற்று வரக்கூடிய அந்த பணத்தை நான் மேலே குறிப்பிட்ட இந்தந்த வகைகளுக்காக என்ன பண்றாங்க, பள்ளிவாசனுடைய செலவுகளுக்காக, இமாம்கள் சம்பளத்திற்காக, மதரசா நடத்துவதற்காக, இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்கு அழைப்பு இல்ல நடத்துறாங்கன்னா அதனுடைய நிர்வாக செலவுகளுக்காக, அப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த தோளினுடைய ஒரு பணத்தை பயன்படுத்துறாங்க. இத மார்க்கம் நமக்கு அனுமதிக்குதா? நம்ம எந்த பிராணியை கொடுக்கணும் அதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதை எப்படி நம்ம கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அதையும் ரசூல்லா சொன்னாங்க. இதே அல்லாஹ்வுடைய தூதர் தான் நாம் குர்பானி கொடுத்த அந்த பிராணிகளினுடைய தோள்கள் நம்ம என்ன செய்யணும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1716வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஒரு ஒட்டகத்தை நான் குர்பானி கொடுத்தேன். அப்போ குர்பானி கொடுக்கும் பொழுது
ஃபகும்து அலல் புதன், நான் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தேன். ஃபஅமரனி, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உத்தரவு போட்டார்கள். ஃபகஸம்து லுஹூமஹா, அவைகளினுடைய அந்த இறைச்சி, அந்த ஒட்டகத்தினுடைய இறைச்சியை ஏழைகளுக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உத்தரவு போட்டாங்க. நான் அதே மாதிரி என்ன செஞ்சேன், அதை செஞ்சேன். சும்மா அமரணி, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளை போட்டார்கள். ஃபகஸம்து ஜிலாலஹா வ ஜுலூதஹா, அந்த பிராணி கெட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மாலைகளையும் அந்த பிராணியினுடைய அந்த தோலையும் நான் அதை ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. நானும் அதை ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்தேன் என்ற அந்த நபிமொழியை புகாரியில பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது? ஒரு நபி தோழர் குர்பானி கொடுக்கறாங்க. குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சியை நீங்க பயன்படுத்துற மாதிரி, உங்க சொந்தங்களுக்கு கொடுக்கிற மாதிரி அதனுடைய இறைச்சிகளை நீங்க ஏழைகளுக்கும் பிரிச்சு கொடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி இறைச்சிகளை கொடுக்க சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய அந்த மாலைகளையும் அந்த குர்பானி பிராணியினுடைய அந்த தோள்களை யாருக்கு தான் பிரிச்சு கொடுக்க சொன்னாங்க? ஏழைகளுக்கு தான் பிரிச்சு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. நானும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்தேன். அப்ப அந்த குர்பானி பிராணிகளுடைய தோள்கள் யாருக்கு சொந்தமானது? முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது. அது அந்த வீட்டில் உள்ளவங்க கூட என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு ஆட்டை அறுத்து அதுல வரக்கூடிய அந்த தோலினுடைய அந்த பணத்தை வீட்டு செலவுக்கு கூட பயன்படுத்த முடியாது. இன்னும் அந்த குட்டி உரிக்கிறதுக்காக வர்றாங்கன்னு வைங்க, அந்த அறுப்பதற்காகவோ அல்லது உரிப்பதற்காக வர்றாங்கன்னா அவங்களுக்கு கூலியாக கூட கொடுக்க கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு கூலியாக கூட கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அவங்களுக்கு கூலி கொடுக்கறதா இருந்தா நம்ம கையில இருந்து தனியா கொடுக்கணுமே ஒழிய, நீங்க இந்த தோலை வச்சுக்கிடுங்க, குட்டி உரிச்சதற்குரிய கூலியாக அந்த தோலை எடுத்துக்கிடுங்க என்று அவங்களுக்கும் கொடுக்க கூடாது, வீட்டு செலவுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த தோள்கள் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு இப்படித்தான் எல்லா இடங்கள்ல நடத்தப்படுதா? ஒவ்வொரு ஊர்களில் உள்ள அந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்களை வசூல் பண்ணக்கூடிய தோள்கள் முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு தான் கொடுத்தாங்களா? பல இடங்களில் நமக்கே தெரிகிறது. எப்படி தெரியுது? அவங்க வசூல் பண்ணக்கூடிய தோலை பள்ளிவாசலுடைய வகைக்கு தான் பயன்படுத்துறாங்க என்று தெரிந்தும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டில் அறுக்கக்கூடிய அந்த ஒட்டக, அந்த மாட்டினுடைய அல்லது அந்த ஆட்டினுடைய அந்த தோள்களை பள்ளிவாசல்ல போய் கொடுக்கிறோம். அவங்க ஏழைகளுக்கு கொடுக்கலன்னு தெரியுது, தெரிஞ்சும் நம்ம அப்படி போய் செய்யறோம்னா இது நம்ம நபி வழியை நிலைநாட்டம் ஆக முடியுமா? இன்னும் சில இடங்கள்ல சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இந்த விஷயத்துல பிரச்சனை செய்வார்கள். எப்படி? நீங்க அறுக்கக்கூடிய அந்த தோள்களை எல்லாம் கண்டிப்பாக நீங்க எங்கள்கிட்ட தான் வந்து ஒப்படைக்கணும், வேற யாரிடத்திலே ஒப்படைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அருளால கடந்த பல வருடங்களாக நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக எல்லா கிளைகளிலேயும் அந்த தோள்களை வசூல் செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்து எவ்வளவு தோள்கள் வந்தது, எவ்வளவு பொருளாதாரம் அதுல நமக்கு கிடைச்சது, அதை எந்தெந்த ஏழைகளுக்கு கொடுத்தோம் என்று முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை கடந்த பல வருடங்களை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுல சில சகோதரர்கள் நம்மளிடத்துல வந்து தோள்களை ஒப்படைக்கும் பொழுது சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த சில ஆட்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. எதுக்கு தோலை அங்க போய் கொடுத்தீங்க? அங்க போய் நீங்க கொடுக்க கூடாது, அந்த தோள்களை நீங்க பள்ளிவாசல்ல தான் வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்காட்ட உங்க மேல நாங்க கண்டிப்பாக என்ன செய்வோம்? ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்வோம், உங்களை ஊரை விட்டு விலக்கி வச்சிருவோம் என்றெல்லாம் சில இடங்கள்ல நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவிற்கு. சரி, இந்த அளவிற்கு நெருக்கடி கொடுக்குறீங்கல்ல, நீங்களே தோலை எடுத்துக்கிடுங்க. ஆனா அந்த தோலை எதுக்கு பயன்படுத்தணும்? ஏழைகளுக்கு பயன்படுத்த செய்யணுமா இல்லையா? அதனுடைய பணத்தை முழுக்க முழுக்க நாங்க இந்த ஏழைகளுக்கு வாழ்வாதார உதவியாக தையல் மிஷின் தேவைப்பட்டுச்சு, தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம். ஒரு 1000 தோல் வந்துச்சு, அதற்கு இவ்வளவு பொருளாதாரம் வந்துச்சு, அந்த பொருளாதாரத்தை இத்தனை ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுத்தோம் என்று இப்படி சொல்லக்கூடிய நிலைதான் உங்கள்கிட்ட இருக்குதா? அப்ப இந்த சுன்னத் வல் ஜமாத்தார்கள் அந்த மாதிரி சில ஆட்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? ஏழைகளுக்கு நபிவழி அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நம்மளுடைய ஜமாத் செய்யும் பொழுது இந்த பணிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதமாக யார் நம்மளிடத்துல வந்து அந்த குர்பானி தோள்கள் ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு அம்சம், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத ஒரு அம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோள்கள் என்பது முழுக்க முழுக்க ஏழைகளுக்கு போய் சேரணும்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய குர்பானி தோள்கள் ஏழைகளுக்கு மட்டும்தான் போய் சேரணும். யார் அப்படி ஏழைகளுக்கு ஒப்படைப்பாங்களோ அவங்களிடத்துல உங்களுடைய அந்த குர்பானி தோள்களை நீங்கள் கொடுத்து அதை அந்த நபி வழி நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருளால கடந்த பல வருடங்களாக நாமளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இது அந்த தோள்கள் சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த குர்பானுடைய சட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. அப்ப நம்மளுடைய முழு குர்பானியினுடைய இந்த வணக்கம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதனுடைய நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அந்த குர்பானியுடைய சட்டதிட்டங்கள்ல என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கேட்டு நடக்கணும். நம்ம காலங்காலமா நம்ம ஊர்ல என்ன வழக்கம் இருக்குதோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்துட்டு போனாங்களோ அது போன்ற காரியங்களை, நம்ம பிதஅத்தான காரியங்களை அந்த குர்பானியோடு நம்ம இணைச்சிடக்கூடாது. அப்படி இணைத்தோம் என்று சொன்னால் மறுமை நாள்ல நம்ம நஷ்டவாளியாக இருப்போம் என்ற இந்த தகவலையும் இறுதியாக நாம் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் என்னென்ன தகவலை கேட்டோமோ கேட்ட தகவலை அப்படியே நடைமுறைப்படுத்தி மார்க்கம் சொன்ன அடிப்படையில் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களாக, அதன் மூலம் இறைவனிடத்தில் நன்மையை பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இறைவன் இந்த வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானா என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.